நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அதன்படி அவர் அங்குள்ள ஒரு பொது சிறை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதுக்கடை பதில் நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் நேற்று பிரசன்னப்படுத்தப்பட்டதன் பின்னர் யோஷித ராஜபக்ஷ நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ரத்மலானே சிரிமல் பிளேஸில் 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு கொண்ட நிலத்தை கொள்வனவு செய்தமை தொடர்பாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெளியத்த நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் நடத்தப்பட்ட விசாரணைகள் குறித்த வழக்கில் அவரை சந்தேக நபராக பெயரிடம் போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். இதேவேளை அரசியல் பழிவாங்கலின் அடிப்படையில் யோசித ராஜபக்ச கைது செய்யப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். காலி இமதுவ அங்குலகா சந்தியில் 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியளவில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 தனியார் பயணிகள் பேருந்துகளும் அலுவலக ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்து ஒன்றுமே விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தொன்றில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து மோதியதுடன் அதன் பின்னால் வந்த மற்றொரு பேருந்து அதன் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 29 பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் 23 பேர் இமதுவ மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 6 பேர் கராப்பிட்டிய மருத்துவமனைகள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 4500 மெட்ரிக் டன் உப்பு தொகையை ஏற்றிய கப்பல் நாளை நாட்டிற்கு வந்தடைய உள்ளதாக இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அண்மையில் அமைச்சரவை அங்கீகரித்திருந்த நிலையில் அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி இந்தியாவில் 2 விநியோகஸ்தர்களுக்கு இலங்கைக்கு உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் 12,500 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் நுகர்வோர் விவகார அதிகார சபை 24,761 சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்துள்ளது. இதன்போது 23,953 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் முடிக்கப்பட்ட வழக்குகளுக்கு நீதவான் நீதிமன்றங்களால் 207 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தாக்கல் செய்யப்படாத சோதனைகளுக்கு உடனடியாக வழக்கு தாக்கல் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த சுற்றி வளைப்புகளின் போது அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல், பொருட்களின் விவரங்களை குறிப்பிடாதது, தகவல்களை மாற்றுவது, குறிக்கப்பட்ட விலையை மாற்றுவது மற்றும் வேறு விலையை குறிப்பிடுவது, வெளிப்பட்டியல் காட்சிப்படுத்தப்படாமை, மின் சாதனங்களுக்கு உத்தரவாத காலத்தை வழங்காதது, இருப்புகளை மறைத்து வைத்திருத்தல், உரிய பற்றுச்சீட்டு வழங்காமை உள்ளிட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தை மீறிய வர்த்தகர்கள் தொடர்பாக இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 13ஆம் தேதி முதல் நிலவும் மோசமான வானிலையால் 27,751 குடும்பங்களைச் சேர்ந்த 92,471 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாணம் தவிர ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் மோசமான வானிலை தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அண்மைய நாட்களில் பெய்த கனமழையால் கிழக்கு மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டதுடன் அவ்வாறே மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 17,952 குடும்பங்களைச் சேர்ந்த 56,878 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
அத்துடன் வடமாகாணத்தில் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் 7,970 குடும்பங்களைச் சேர்ந்த 29,299 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. பண்டாரகம களனிகம அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள கால்வாய் ஒன்றிற்கு கால்வாய் மூலம் தண்ணீரை செலுத்திக் கொண்டிருந்த பவுசர் சாரதி ஒருவரை பிரதேசவாசிகள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததாக பண்டாரகம போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் ஸ்தாபனத்தின் உரிமையாளர் என கூறிக்கொள்ளும் பெண் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் விசாரணையில் பவுசர் நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் பொறுப்பில் நெடுஞ்சாலை பாலத்தின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனால் கால்வாயில் அதிகளவான மீன்கள் செத்து மடிந்துள்ளதுடன் 1 ஏக்கர் நெற்பயிர்களும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசியதால் அப்பகுதி மக்கள் நடத்திய தேடுதல் வேட்டையில் கால்வாயில் வடிகால் வழியாக தண்ணீர் வெளியேறுவதை கண்டதை அடுத்து குறித்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 2 வாழைச்சேனையில் காணாமல் போயுள்ளனர். வாழைச்சேனை புலிப்பாஞ்சிகள் பகுதியில் சனிக்கிழமை மாலை 2 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனதாக வாழைச்சேனை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சந்திவெளி பகுதியைச் சேர்ந்த 52 மற்றும் 71 வயதுடைய இருவரே காணாமல் போயுள்ளனர். இந்த இருவரும் காய்கறிகளை சேகரித்துவிட்டு வயல்களில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது புலிப்பாஞ்சிகள் ஓய்காவின் அடித்து செல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காணாமல் போன இருவரையும் கண்டுபிடிக்க வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமன்னாருக்கு வடக்காக உள்ள கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 33 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது குறித்த மீனவர்களுடைய 3 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை முன்னெடுத்த வலிமையான கண்காணிப்பு நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை கரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எதிரிகளை நாடு கடத்தும் ராணுவ விமானத்தை தரையிறங்க அனுமதிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் விடுத்த கோரிக்கையை மெக்சிகோ நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிகாரி ஒருவரையும் மெக்சிகோவின் அதிகாரி ஒருவரையும் மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ராணுவ விமானம் கடந்த வெள்ளிக்கிழமை குவாத்தமாலாவுக்கு சுமார் 80 எதிரிகளுடன் 2 விமானங்களை அனுப்பியது. எவ்வாறாயினும் அமெரிக்காவுடன் மிக சிறந்த உறவை கொண்டிருப்பதாகவும் குடியேற்றம் போன்ற பிரச்சனைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் மெக்சிகோவின் வெளியுறவு அமைச்சு வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. தாங்கள் பிரதேசத்திற்கு மெக்சிகன்கள் வருகை தாங்கள் எப்போதும் திறந்த கரங்களுடன் ஏற்றுக்கொள்வோம் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணத்தை மெக்சிகன் அதிகாரி தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் வெளியுறவு அமைச்சும் இந்த சம்பவத்தை குறிப்பிடவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் வெளிநாட்டு உதவிகளை நிறுத்தி வைப்பதற்கும் எதிர்காலத்தில் வெளிநாட்டு உதவிகளை அரைவாசியாக குறைப்பதற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதால் இலங்கை உட்பட பல நாடுகள் நெருக்கடியை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் புதிய ராஜாங்க செயலாளர் மைக் ரூபியோ இது குறித்த அறிவிப்பை அமெரிக்காவின் அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களிற்கும் அனுப்பி வைத்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான உத்தேச இருதரப்பு அரசியல் ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்காக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார்.
இந்த விஜயத்திற்கான திகதி இன்னும் நிறைவுபடுத்தப்படாத நிலையில் பெரும்பாலும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் இந்த விஜயம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளம், கட்பிட்டி, கீரிமுந்தல் மற்றும் துறையடி ஆகிய கடற்பிரதேசங்களில் இருந்து ஒரு தொகை மஞ்சள் மற்றும் ஏலக்காய்கள் என்பவற்றுடன் சந்தேக நபர்கள் இருவர் வெள்ளிக்கிழமை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமேற்கு கடலின் விஜய நிறுவன கடற்படையினர் வெள்ளிக்கிழமை கட்பிட்டி, கீரிமுந்தல் கடற்பிரதேசத்தில் முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் ஏலக்காய்கள் 8 உர மூடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் 240 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனை அடுத்து கட்பிட்டி, துறையடி கடற்பிரதேசத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிங்கி இயந்திர படகு ஒன்றை கடற்படையினர் சோதனையிட்டுள்ளனர். இதன்போது குறித்த டிங்கி இயந்திர படகில் இருந்து 40 உர மூடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் 1231 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் மற்றும் 3 பொதிகளில் அடைக்கப்பட்ட 102 கிலோகிராம் ஏலக்காய்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவ ஆட்சி நடந்து வருகிறது. அதனை எதிர்த்து துணை ராணுவத்தினர் போராடி வருகிறார்கள். இதனால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் சூடானின் டார்பூர் பகுதியில் உள்ள எல் பஷாரில் செயற்பட்டு வந்த மருத்துவமனை ஒன்றில் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 67 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் இந்த வருடத்தின் முதல் குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் துபாயில் இருந்து பாகிஸ்தானின் பெஷாவர் விமான நிலையத்துக்கு சென்ற ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். வழக்கமாக குரங்கம்மை என்பது 2 முதல் 4 வாரங்களில் கட்டுப்பட்டுவிடும். தேவையான நோய் எதிர்ப்பு மருந்துகளுடன் நலமடைந்து விடுவார்கள். குரங்கம்மை நோயிலிருந்து பாதுகாக்க பல்வேறு நாடுகளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீனவர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமிக்கே தெரிவித்துள்ளார். இதற்காக ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் மீனவர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அகுங்கள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரையில் நீராடி கொண்டிருந்த வெளிநாட்டு தம்பதி அலையில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் அலையில் இழுத்து செல்லப்பட்ட தம்பதி இருவரும் காப்பாற்றப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்கள் 59 மற்றும் 46 வயதுடைய ரஷ்ய பிரஜைகள் ஆவார்.